வணக்கம் நண்பர்களே. இந்தியாவின் நிலப்பரப்பு முடியலாம், ஆனால் இந்த இடத்தின் அதிசயம் அங்கேதான் ஆரம்பிக்கிறது. வங்காள விரிகுடாவின் அலைகள் எப்போதுமே சீரிப்பாயும், ஆனால் ஒரு இடத்தின் காலடியில் மட்டும் அவை அமைதியாக முத்தமிட்டுச் செல்லும். அதுதான் திருச்செந்தூர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் கடலோரத்தில் அமைந்திருக்கும் அந்த ஒரே ஒரு அதிசயம். ஆச்சரியப்பட ரெடியா? லெட்ஸ் கோ. பொதுவா முருகனின் வீடுகள் மலை உச்சியில்தான் இருக்கும். ஆனா இங்க மட்டும் ஏன் கடற்கரை? நிலவியல் ரீதியா இத சந்தனமலைன்னு சொல்றாங்க. ஆனா இங்கதான் ஒரு சயின்ஸ் ட்விஸ்ட் இருக்கு. 2004 சுனாமி ஊரையே உலுக்கின அந்த ஆழிப்பேரலை இங்க வந்தப்போ கடல் நீர் பின்வாங்குச்சே தவிர கோவிலுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. இது எதேச்சையா நடந்ததில்ல நண்பர்களே, நம்ம முன்னோர்களோட அபாரமான புவியியல் அறிவு, ஜியோகிராபிக்கல் என்ஜினியரிங். இந்த 157 அடி உயர ராஜகோபுரத்தை பாருங்க, 9 அடுக்குகள். இதோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? மத்த கோவில்ல கோபுரம் கிழக்கு நோக்கி இருக்கும், ஆனா இங்க மட்டும் மேற்கு நோக்கி இருக்கு. கடல் காத்துல இருக்கிற உப்பும் ஈரப்பதமும் கற்களை அரிச்சிடும்னு தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி கற்களை செதுக்கி இருக்காங்க நம்ம கட்டிடக் கலைஞர்கள். இது வெறும் ஆன்மீகமில்ல, இது ஆர்கிடெக்சரோட உச்சம். இப்ப நாம பார்க்க போறது ஒரு மிகப்பெரிய ஹைட்ரோலாஜிக்கல் பசில். நாழிக்கிணறு கடற்கரையிலிருந்து வெறும் 200 அடி தூரம்தான். சுத்தி இருக்கிற கடல் தண்ணி உப்பு கரிக்க இந்த ஒரு கிணத்து தண்ணி மட்டும் எப்படி தேனா இனிக்குது? இது ஒரு இயற்கை நீரூட்டியம்னு ஆய்வாளர்கள் சொன்னாலும், அந்த பாறைகளுக்கு அடியில நடக்கிற நேச்சுரல் ஃபில்ட்ரேஷன் இன்னைக்கும் ஒரு அதிசயம்தான். 1648ல நடந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கதை தெரியுமா? டச்சு மாலுமிகள் இந்த கோவிலை தாக்கி சிலையை கொள்ளையடிச்சுக்கு போனாங்க. ஆனா கடலுக்குள்ள போனதும் இயற்கை சீர ஆரம்பிச்சது. மிரண்டு போன டச்சுக்காரர்கள் அந்த சிலையை கடல்லையே வீசிட்டு ஓடிட்டாங்க. இது வெறும் கதையில்ல, ஆவணப்படுத்தப்பட்ட வரலாறு. இன்னைக்கும் அந்த சிலை மீட்கப்பட்ட வரலாறு நம்மை மெய்சிலிர்க்க வைக்கும். இந்த தகவல்கள் உங்க மூளைய ஸ்ட்ரைக் பண்ணுதா? அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. கமெண்ட்ல வெற்றிவேல்னு ஒரு தட்டுங்க பாப்போம். கந்த சஷ்டி லட்சக்கணக்கான மக்கள் ஒன்னா கூடுற இடம். அங்க கொடுக்கப்படுற இலை விபூதி சாதாரணமானதில்ல. பன்னீர் இலைகள்ல வைச்சு தரப்படுற அந்த விபூதிக்கு பின்னாடி பல சித்த மருத்துவ ரகசியங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. அது ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி, வரலாறு, அறிவியல், கட்டிடக்கலை, இது எல்லாத்தையும் ஒரே புள்ளியில் இணைக்கிற பாலம்தான் திருச்செந்தூர். காலத்தை வென்ற ஒரு வரலாற்று சின்னத்தை இன்னைக்கு நாம பார்த்தோம். இயற்கையோடு இணைந்து எப்படி வாழணும்னு சொல்லித்தந்த முன்னோர்களுக்கு